பொதுவாக நீங்கள் ஒரு 4 ஃபண்டு எப்பவுமே சொல்லுவீங்க சார். எதுவுமே தெரியலனா கூட இந்த 4 ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஒன்று இண்டெக்ஸ் பண்ணுன்னு சொல்லுவீங்க, இன்னொன்று லார்ஜ் கேப் ஃபண்ட் பண்ணுவீங்க, இன்னொன்று ஃப்ளெக்ஸி கேப் ஃபண்ட் சொல்லுவீங்க, இன்னொன்று மல்டி அசட். இந்த 4. இப்போ நான் சமீபமாக என்னோட நண்பர்கள் தெரிஞ்சவங்களோட போர்ட்ஃபோலியோ வாங்கி பார்க்கும்போது அதில் இதுக்கு ஈக்குவலாகவே செக்டாரும் திமேட்டிக் ஃபண்டும் உள்ளே இருக்குது. அதுவும் என்எஃப்ஓவில் வந்த ஃபண்டுகள். சமீபம் வரக்கூடிய செக்டார் ஃபண்டு வருது, திமேட்டிக் ஃபண்டு வருது, எல்லாம் கலந்தே தான் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கேட்கும் போது சொல்லப்பட்ட வார்த்தை யாருன்னா, இதையே பல ஃபைனான்சியல் அட்வைசர் சொல்கிறாங்களே என்எஃப்ஓ வரும்போது இந்த செக்டாரில் பண்ணால், அதுவும் அவங்க சேர்த்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்ன, நீண்ட வருடம் இருந்தால் அதை வச்சுக்கலாம், செக்டார் ஃபண்டு வச்சுக்கலாம், திமேட்டிக் ஃபண்டு வச்சுக்கலாம். இந்த வார்த்தையை சொல்கிறத வந்து நாங்கள் வாங்கிட்டோன்றாங்க. அப்போ நீண்ட காலம் அப்படின்ற ஒரு எய்ம் வச்சுட்டோம்னா எது வேணாலும் வாங்கிடலாமா? ஸோ வேப்பலை வந்து கசக்க தான் செய்யும். ஏன்னா உங்கள் நாக்கு இனிப்பு கேட்குது, அதனால வேப்பலை கசக்கலன்னு சொல்ல முடியாது. இப்போ என்ன உங்களுக்கு சொல்ல வரேன்னா, செக்ட்ரல் ஃபண்டு திமேட்டிக் ஃபண்டுலாம் ஒரு எளிய மனிதர்கள், ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் போகவே கூடாத ஒரு ப்ராடக்ட். போகக்கூடாத ப்ராடக்ட், இன்வெஸ்டே பண்ணக்கூடாது. நீங்கள் செக்ட்ரல் ஃபண்டு திமேட்டிக் ஃபண்டு பண்ணாதீங்க. ஒரு எளிய மக்கள், நம்ம வீடியோவை பார்க்குறவங்கலாம் எளிய மக்கள். அவங்களுக்கு வந்து நம்ம வந்து சரியாக சொல்லணும், ஏன்னா தவறுதலாக அவங்க புரிஞ்சுக்கக்கூடாது. இவங்க வந்து இந்த செக்ட்ரல் ஃபண்ட் திமேட்டிக் ஃபண்டு போகக்கூடாது. ஏன்னா இதில் ஹை ரிஸ்க்கு. அண்ட் ஹை ரிஸ்க்குன்னா என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா, நிறைய ரிட்டர்ன்ஸ் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அது ராங். ஹை ரிஸ்க்னா ஹை ஆன்டிசிபேஷன் ஆஃப் ரிட்டர்ன்ஸ்னு அர்த்தம். உங்களுடைய எதிர்பார்ப்பு ஜாஸ்தியாக இருக்குன்னு அர்த்தம். அது கொடுக்கணுங்கிற அவசியம் எதுவும் கிடையாது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். ரெண்டாவது பாயிண்ட் என்னென்னா, இந்த செக்டரை ப்ரெடிக்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது ஒரு எளிய மனிதராக பண்ணவே முடியாத ஒரு. இப்போது ஐடி வாங்கலாமா வேணாம்? இன்னைக்கு 2 நாளாக ஐடி ஸ்டாக் டவுன் ஆயிருக்கு. வாங்கலாமா வேணாமா நீங்கள் சொல்லுங்கள். தெரியாது. நம்ம ஒரு எளிய மனிதரால் ப்ரெடிக்ட் பண்ண முடியாதது வந்து என்னன்னா, இந்த ஐடி கீழே போகுமா மேலே போகுமா, பேங்கிங் மேலே போகுமா கீழே போகுமா, நாளைக்கு சூரியன் உதிக்குமா உதிக்காதா, இதெல்லாம் வேணாம். நம்ம எதையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ண வேணாம், ப்ரிப்பேர்டாக இருக்கணும். நம்ம எல்லா செக்டர்ஸ்லையும் இருக்கிற ஒரு டைவர்சிஃபைடு ஃபண்ட். ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன், டெஸ்ட் கிரிக்கெட் விளையாடுங்க, அப்புறம் ஒன் டே போங்க, அப்புறமா T20 போகலாம். எடுத்தோன்னே ஏன் T20? செக்ட்ரல் ஃபண்ட் திமேட்டிங்கிறது T20. 5 ஓவர்லேயே 6 விக்கெட் போயிடுச்சுன்னா அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக தோற்று தான் போவீங்க. நீங்கள் இழப்பர் எவ்வளோக்கு எவ்வளவு சிறிய முதலீட்டாளர்கள் கம்மி பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்க போர்ட்ஃபோலியோ நல்லாயிருக்கும். நிறைய அதில் முதலீடு பண்ணலாம். நீங்கள் நிறைய சின்ன வயசுலேயே தான் சொல்லுவோம், பர்மனன்ட் லாஸ் ஆஃப் கேபிட்டல் வேணான்னு சொல்லுவோம். ஒரு 25 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே ஓரளவுக்கு எல்லாம் சம்பாதிச்சதெல்லாம் இழந்துட்டாருன்னா, இந்த 40லேருந்து 55 60 வயசில் அவர் எழுந்ததை மீட்டுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும்.